Hi friends, welcome back to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ரவா லட்டு ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவா லட்டு பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். இதில் வந்து துருவின தேங்காய் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து இப்போ கொஞ்சமாக கலர் மாறுற வரைக்கும் இந்த தேங்காவை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நம்ம வந்து எந்த கப்பால் பொருளெல்லாம் அளக்குறோமோ அதே கப்பாலேயே இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை வந்து நம்ம ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு நம்ம தேங்காய் எடுத்து அதே கப்பாலேயே அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏலக்காய் சேர்த்தது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேறு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து கொஞ்சமாக சூடானதும் இதில் கொஞ்சமாக நறுக்குன பாதாம் வந்து நம்ம சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரியும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியும் கொஞ்சமாக வறுபட்டு வந்ததும் இது கூடவே காஞ்ச திராட்சை வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த காஞ்ச திராட்சையும் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச திராட்சை வந்து நல்லா வறுபட்டு கொஞ்சமாக உப்பி வந்ததும் இதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து இதை மாற்றிடலாம். இப்போ நம்ம அதே கடாயிலேயே இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சர்க்கரை தேங்காய் எல்லாமே அளந்து எடுத்த அதே கப்பாலேயே 1 கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு இது மாதிரி ரவையை வந்து வறுத்ததுக்கு அப்புறமா இதோட வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போது நல்லா 5 நிமிஷத்துக்கு வறுத்த இந்த ரவையோட நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருந்த அந்த தேங்காவை எடுத்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருந்த சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். இது மாதிரி கலந்து எடுக்கிறப்ப ஃப்ளேமை வந்து நீங்கள் ஃபுல்லாக சிம்மில் வச்சிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம பால் எடுத்து இந்த ரவையோடு சேர்த்துக்கலாம். இந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். பால் எல்லாமே சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த நட்ஸ் எல்லாமே நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஃப்ளேமை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை வந்து நம்ம ஆற விட்டுடலாம். இது வந்து ரொம்ப ஆற வேண்டாம். கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இதை வந்து நம்ம ஆற விட்டுடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் இதிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து சர்க்கரை பாகு காய்ச்சி லட்டு பண்ணுறதை விட இந்த மெத்தடில் செய்யும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு வரும். அதே சமயம் கையிலையும் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். சூப்பராக லட்டு ரெடியாக இருக்குல்ல. இதே மாதிரி இப்போ எல்லா லட்டையுமே நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா லட்டுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய இந்த ரவா லட்டு ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஹைப் கொடுங்க. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.